எங்க அவளை ஆளை காணோம். அடியே ஜில் ஜில் ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டாவா? என்ன இது? வந்துட்டேன். கொக்கர சிமெண்டத்தின நாயாட்ட ஆயிப்போச்சு. என்னடி ஆத்தா? என்ன ஒரு அழகு அண்ணே மிருதாகரண்ணே. நீங்க பேப்பர் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இல்ல வந்தோடனே நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே கண்டுபிடிச்சு. இல்ல நான் வந்து அவருக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு போனேன். வர்ற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அண்ணே, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் எனக்கு மருமையே வேணும். மருமையனா என்ன வேணாம் நான் சொல்றாங்க. அதையும் விட மாட்டாங்களா? அவங்கள்ட்ட கேளுங்களே. அப்ப தலைவர் நீ தாண்டா கன்ஃபார்ம் பண்ற. சரி எங்கேயும் காட்டுக்கு போறீங்களாமே. அப்பா அவங்கிட்ட வந்தாரா? அப்பா அவங்கிட்ட வந்தாரா? அப்பா வரல. போன மாசம் வந்தாரு, இந்த மாசம் வரல. ஏன்? மாத்திரை வாங்க காசு இல்லையா? அப்பா வந்து உங்ககிட்ட காவலுக்கு போய் சொன்னாரா? பிரஷர் மாத்திரை வாங்க காசு இல்லைன்ட்டு படுத்துட்டாப்ல. அதனால காவலுக்கு போய் சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணுமா? சேர்ந்து போகணும். என்னைய கூட்டு போறீங்களா? நீ வரியா? பையே ப்ளீஸ்ப்பா, நான் இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லைப்பா. நான் தான் வயசுக்கு வந்துட்டேன். சரி இந்த மாதம் 4ஆம் தேதி வா. அது என்ன 4ஆம் தேதி? எனக்கு 4 உனக்கு என்னைக்கு? சரி விடு. அதுக்கு இல்லைப்பா, நான் தெனக்காடு பார்த்ததில்ல. நான் போனது பூராமே ஆரஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். சரி அதனால நான் உன்னை கூட்டிட்டு போறோம். எல்லாரும் சேர்ந்து போய் திணைக்காடு எப்படி இருக்குன்னு உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. எதுக்கு உட்காந்து பாப்போம்? எதுக்கு உட்காந்து நல்லா பார்க்க வேணாம். நீ அந்த புறமா நின்று பாரு, நாங்க இந்த புறமா நின்று பாக்குறோம். எங்கிட்ட நின்று பாப்போம். அம்மா என்ன இடம் திடீர்னு ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன எல்லாரும் ஒரு முகமலர்ச்சியோட உட்காந்துருக்காங்க. என்ன புதுசா ஒருத்திய வச்சிருக்கோம்? புதுசா ஒருத்திய வச்சிருக்கோம். ஆமா, அப்பாவும் சொன்னாரு 2 தோழி பொண்ணுங்களை துணைக்கி அனுப்புறேன் அப்படின்னாரு. 2 பேரையும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தேன். உங்களை பார்த்துட்டேன். அந்த இன்னொரு பெண்ணை என்ன பார்க்கவே இல்லையே. ஐயோ இங்க தாமா நின்னா காணா. இங்க ஆளை காணா. அடியே ஏய் டடி எங்க போனா? ஆளே காணா. அது கம்மாய்க்குள்ளதும் போய் இறங்கிறாமாப்பா. ஏய் என்ன மாடு வந்துருச்சு. இந்த வந்துட்டே கொஞ்சம் வர காப்பி ஓட சொல்லுங்கடா. ஏய் எதுக்குடி வர காப்பி உனக்கு? அழுது தொண்டை கட்டிக்கிறது. நீ எதுக்குடி அழுத? இவர் நம்ம போறது என்ன சின்ன காரியமா? இல்ல பெரிய காரியம். ஏய் அட இருங்கப்பா. ஐயோ பெரிய காரியம் சொன்னா அது வேற மாதிரி பேர். பெரிய விஷயம். காவலுக்கு போகணும். கண்ணுங்க கருத்தமா காவலமா. நம்பிராஜ் நல்லா தான் இருக்காப்ல. சீரியஸ் தான் முடியல. ஏய் ஏண்டி எங்க அப்பா அப்பலாம் சொல்றீங்க? எங்க அப்பா கண்ணுங்கத்தமா காவலுக்கு போகணும். ஆமா உங்க அப்பா ஒரு மனுஷன். அந்த ஆள் பேச ஏன் எங்க அப்பாவுக்கு என்னடி? ஐயா என்ன குறைச்சல்னு கேக்குறேன் எங்க அப்பாவுக்கு. அந்த ஆள் குறைச்சல்ல கொஞ்சம் கூடுதல் ஆயிக்கிருச்சு. அதுதான் தெளிவா சொல்ல முடியல. காவலங்கோட ஏன் உங்க அப்பா இப்படி இருக்காப்ல? ஏய் எங்க அப்பா பத்தி அப்பலாம் பேசாதடி. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரனை பார்க்கவே முடியாது. நல்லா புத்திரன் உத்தம புத்திரன். உத்தம புத்திரன் எங்க அப்பா. நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்க அப்பா ஏன் இப்படி இருக்காப்ல? அந்த அப்பாவை மாத்துங்கன்றேன். அப்பாவை மாத்தவா? இது என்னடி நம்ம கடையில பொருளை மாத்துற மாதிரி மாத்துங்கன்ற? வேற அப்பா வாங்கிக்கிறோம். சரி அப்படி என்ன பண்ணாரு எங்க அப்பா? நாளு நம்மள புறம் சின்ன பிள்ளைகளை காட்டுக்கு போ காவலை பறிஞ்சு விட்டு இந்த ஆளு வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி எடுத்துருக்காப்ல. அம்மாவை கட்டி பிடிக்காம அப்படி ஆட்டுக்குட்டி அடி கட்டி பிடிப்பாங்க. ஐயோ உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் வருத்தப்படுறேன்? அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்புல. ராமசாமி மருந்த குடிக்கிறோம்னு அலைய. ஐயோ அப்புறம் என்னாச்சு? நான் தான் அவனை சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்லாம் அதெல்லாம் சேகசந்தேன். நீ வேணா என்னைய கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கன்னு சொல்லி அவன் கூட முட்டை குண்டியா படுத்து கிடந்துட்டு குளிக்க கூட இல்லை அவசரத்துல தொப்புல எச்சு தொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் இதுல என்னடி தொடாது? இது பண்ட மாற்று முறையில் பிரகாஷ். இது புதுசா ஏதோ
இந்த சந்தேகம் இப்ப ரொம்ப அவசியம் உனக்கு. சரி அதெல்லாம் எப்படி இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படிமா இருக்கு? உன் மனசு எப்படி இருக்கு? அடாடாடா இவளுக்கு மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னது என்னது? நேரம் காரைக்குடியில் 1000 ஜன்னல் வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கு. வேடிக்கை தான் பார்க்க முடியும், விலைக்கு வாங்குறானா? இவளுக்கு பொழைக்க தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி தெரியல. எங்க இருக்குது தங்கம்? எங்க இருக்கு? 24 கேரட் போகும். ஏய் சொக்க தங்கம் 24 கேரட். செய்கூலி உண்டு, சேதாரம் கிடையாது. காசை முன்னே கொஞ்சம் டிசைன் மாற்றணுங்க. வா திரும்ப இந்த மாதிரி சடை போடுற வேலையை வச்சுக்கிறாங்க. நம்ம போகிற இடம் கருவக்காடம் முந்திரி காடம் சொல்ல முடியாது. எதுலையாவது மாட்டி இழுத்துக்கிறோம், வெரைட்டி பிடிச்சி விடுவாங்க. இந்த மாதிரி கொண்டை ஓட்டுக்கிட்டுன்னு வச்சுக்க, டபுள் பர்பஸ். எப்படி போகிற இடத்துல நமக்கு தலைகாணி கிடைக்காது. தலைகாணி எல்லாம் படுத்தோம்னா கழுத்து வலிக்கும். அவங்களுக்கு என்ன நோகா நம்ம மேலே ஏற்படுத்துக்கிறாங்க மயிராண்டியை. இல்லை சொல்கிறேன் வேலையா. இப்போ இது இருந்துச்சுனாக்கா அப்படி தலைக்கு வச்சு நம்ம படுத்துக்கலாம், வேலை முடிஞ்சு தட்டி விட்டு எழுந்திரிச்சிக்கலாம். அப்புறம் என்கிட்ட வா, புட்டா மாவு அடிக்கணும். புட்டா மாவு பகடர் பகடர் கை கொடு. வா கிட்ட வா, கழுத்தில் அடிச்சுக்க, பின்னாடி போடணும் அடிச்சுக்க. இந்த அக்கில் அடிச்சுக்கிறீங்க. வெரி குட். இந்த பக்கம் அடிச்சுக்க. அடிச்சா இந்த நல்லா இதில் எடுத்துட்டு எதிர்பார்க்குறாங்க இல்லடி. அப்படியே மொம்மன்னு மோந்து வந்துட்டு வருவாங்க. அடிச்சு கொண்டு ஒன்று டோல்கேட்டில் நிப்பாட்டுறேன். அப்படியே லாரிக்காரன் பூரா கையை காட்டினா சக்கு சக்கு நிப்பாட்டேன். வீட்டுக்கு வந்து முந்தி அவுத்து விட்டோம்னா கொட்டும். 500 ரூபாத்தாள், 200 ரூபாத்தாள், 100 ரூபாத்தாள், 50 ரூபாத்தாள். வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொட்டாது. என்னுடைய உரையை கேட்டு உரையோடு போனால் எக்குறையும் வராது. உழைச்ச சம்பாதிக்கிற உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இதில் எப்படி பொழப்பு உனக்கு தேவையாடி நான் கேட்குறேன். அது ஒரு தான் உண்மைதான். உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது. சும்மா ஒன்றும் இல்லாமல் வர. ஐயோ இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்கு. அதை மனசு எப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மத்தாக்கள் அப்புறமே வச்சுக்கலாம். போவோமா ஊர்கோலமோ பூலோகமோ எங்கேகோ ஓடும் பொன்னியாரும் பாடும் தானம் காலம் ஞாபகம் பேரின்பும் காலம் ஞானமானந்தம் போவோமா பூலோகமோ எங்கேகோ. நிப்பாட்டுனா எப்படி சொல்லணும்? நிப்பாட்டு இப்படி தானே சொல்லுவாங்க எல்லாரும்.